கமாண்ட் பாக்ஸை பார்த்துட்டு நான் பேசாண்டு இருக்க மாட்டேங்க. கமாண்ட் பாக்ஸை பார்த்தா அதுக்கு என்னென்று விளக்கம் சொல்லியே ஆகணும். பேசாண்டு இருப்பானு விளக்கம் யாருக்கும் கொடுக்காதன்றீங்க. ஆனால் நான் விளக்கம் கொடுத்தாகணும். என்ன விலையத்தையும் கேட்டிருந்தீங்க இந்த பத்தியில. ஆமாம், 2904 ரூபா. இதுக்கு என்னங்க துணிமணியில் காசு போட மாட்டேன்ட்டு இப்படி காசு போட்டு 3000 ரூபாய்க்கு செல்ல எடுத்திருக்கியே அப்படின்னு ரொம்ப பேர் கமாண்ட் பண்ணிடுறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. பிறந்த ஊரில் நம்ம வாழ்கிறது ஒரு இடமா இருக்கும். நம்ம இங்கே நகரத்தில் பொழைப்பு தலைப்புக்காக வந்திருப்போம். ஆனால் பிறந்த ஊரில் போய் பல லட்ச ரூபா விட்டு ஒரு வீடை கட்டி பூட்டி போட்டுட்டு இங்கே வருஷ கணக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஏன் பல லட்ச ரூபாயை வேஸ்ட்டாக கொட்டி போட்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏன்டா அது அவங்க பிறந்த ஊரில் தான் கௌரவத்தை இங்கே காட்டணும், கௌரவமாக வாழணும். நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடை கட்டி சும்மாவாதும் கிடந்தாலும் நம்ம திருவிழாவுக்கு போகையில் அதில் போய் குடியிருந்துக்கலான்னு ஒரு நாளைக்கு திருவிழாவுக்கு போகிறதுக்கு மட்டும் பல லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி எங்கள் ஊரில் நிறைய பேர் போட்டுட்டு மெட்ராஸ் கல்கத்தாவில் வேலை பார்க்குறாங்க. பார்த்துக்குங்க. அது ஆடம்பரம், அது இதுன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம அதுக்குத்தான் வாழ்கிறோம். நகை நட்டு போடுறது, துணிமணி நல்லா கட்டுறது, நல்ல தலை நிறைய பூ வைக்கிறது. எதுக்கு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சு பத்தாதா? எதுக்கு தலை நிறையா வாடி கீழே தூக்கி போடுற பூவை இப்படி வச்சுருக்கிய அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொண்களுக்கு நகை நட்டு துணிமணி இதுதான். எல்லாத்தையும் 200 ரூபா 300 ரூபாய்க்கு எடுக்க முடியாதுங்க. சில விசேஷங்களுக்கு நல்ல ஒரு புடவை கட்டிட்டு போகணுன்ற சூழ்நிலை வரும். அதுக்குத்தான் ஒரு 10-15 புடவையாச்சும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள ஒரு புடவை எனக்கு வேணாமா? அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். அதிகமான புடவைகளை எடுத்து சேர்க்கறதும் அதிகமான விலை போட்டு எல்லா நாளுமே எனக்கு பிடிச்சது இப்படித்தான் 3000 குறையாமல் நான் எடுக்க மாட்டேன் அப்படி பேசுகிறதும் அதுதான் மெட்டுத்தனம். அதுதான் ரொம்ப கஞ்சத்தனம்டா எப்போவுமே எடுக்கிறது இல்லை. துணிமணியே எடுக்கிறது இல்லை. சும்மா இருக்கிறதே மறுபடி கட்டிக்கிறது. காசு இருந்தால் கூட அந்த காசு செலவழிக்க மனசு வராது. அதுதான் கஞ்சத்தனம். ஆனால் நான் அப்படி கிடையாது. கஞ்சம்ன்றது வேறு, சிக்கனம்ன்றது வேறு. சிக்கனம்ன்றது சில விஷயங்களில் நான் யோசித்து சிக்கனம் பண்ணுவேன். அதாவது இப்போ என் பிள்ளைகளுக்கு பூரா ஏன் ட்ரெஸ் எடுக்கலன்னு கேட்டிருந்தீங்க. என் பிள்ளைகளுக்கு பூராமே பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இப்போ கிரக பிரசவத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன். அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே இருக்குது, புதுசாகவே இருக்குது. அப்போ திருவிழாவுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸையே மாற்றி ஒரு 4 நாளைக்கும் போட்டுக்கிறலாம். அப்புறம் தீபாவளிக்கு வரிசையில் பட்ஜெட் போடுவாங்க. அப்போ எப்படின்னு ட்ரெஸ் எடுத்தே ஆகணும். அன்றைக்கி தான் தீபாவளி அப்போ தான் எல்லாருக்கும் எடுத்தாகணும். ஏன்னா அது ஒரு சாஸ்திரம். அதனால் அன்றைக்கி நான் புது துணி கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் 100-200க்காவது பிளாட்ஃபார்ம்லேயாவது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அன்றைக்கி நான் போட்டுருவேன் கஷ்டமாக இருந்தால். அதனால் அப்பவும் எடுக்க தான் போகிறோம். அதனால் அதுகளுக்கு வேணாம் அப்படின்ட்டு எனக்கு கல்யாண நாள் வந்ததுனால எனக்கு ஒரு சேலையும், அந்த திருவிழாவுக்கு எனக்கு அப்போ நான் கிரகப்பிரசவத்துக்கு நல்ல ஒரு சேலை எடுக்கலை. அது நம்மளுக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு காசு. சரி இருக்கிற காசில் எடுத்துக்கிறோம்னு 400 ரூபாய்க்கு எடுத்தேன். ஆனால் இதுக்கு திருவிழாவுக்கு ஏன் அப்படி எடுத்தேன்னா, திருவிழாவில் பல ஊர்களில் வெளியில் இருக்கிறவங்க தம் பொழப்பு தளப்பெல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஒரு வாரத்துக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. அவங்க முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்படுற வீடு கட்டிக்கிட்டு அப்படிலாம் போக மாட்டேன். அது எனக்கு சொல்லவும் பிடிக்காது. அதனால தான் நல்ல ஒரு புடவை எடுத்தேன். வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல புடவை எடுத்துக்கிட்டுறது பெண்களுக்கு பிடிச்ச ஒன்று தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உங்கள் மனசுக்கு தோணுனா சரிங்களா? சட்டை தைக்க கொடுத்துட்றேன். ஏங்க சட்டையை தைக்க கொடுத்துட்டு எனக்கு போன் அடிக்க